அண்மை செய்தி. கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பாஜகவினர் முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது ஆழ்வார்பேட்டை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டு இறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் இனி வரும் காலங்களில் பாஜக கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்தார். அது மட்டுமல்லாது நேற்று காலை நடைபெற்று சென்ற முதல்வர் அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பின்பு நேற்று மாலையும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் முதல்வர் அவர்களை சந்தித்தார். இன்று காலையுமே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதும் அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 26ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். அதுவரை அவசரப்பட வேண்டாம், பொறுமை காக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தவுடன் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன், அதே போன்று பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் என்று தேவர் சமுதாய வாக்குகள் இருக்கக்கூடிய சூழலில் அவர் விலகுவதாக அறிவித்திருப்பது அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக கூட்டணியில் கொண்டு வராமல் பாஜகவின் கூட்டணியில் கொண்டு வந்து பாஜக இடங்களை பெற்று ஓபிஎஸ்க்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஆனால் பாஜக நிர்வாகிகளின் அந்த தொடர் முயற்சியை தற்பொழுது ஓபிஎஸ் புறக்கணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாற்றி மாற்றி முடிவெடுத்தால் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போகிவிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியதுதான் தொடர்ந்து அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்து வரக்கூடிய நாங்கள் மீண்டும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு விருப்பப்படவில்லை. நீங்கள் இபிஎஸ் அவர்களை வைத்தே பார்த்தோம்னால் கூட்டணி அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட பாஜக தரப்பு தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திக்க இருக்கிறார். கூட்டணி பற்றி தற்பொழுது முடிவெடுக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட ஒன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பது அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் அங்கம் வகிப்பது, இந்த 2 ஆப்ஷன் தான் தற்பொழுது ஓபிஎஸ் முன்னால் இருக்கிறது. தனித்து நின்றால் அவரால் போதிய வெற்றியை பெற முடியாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது 2 முதல் 3% வாக்குகள் தான் இருக்கக்கூடிய சூழலில் அவர் தனித்து நிற்பதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்களை பெறுவது, மற்றொன்று தாவேகாவில் இடம்பெறுவது. ஆனால் தாவேகா செல்வது பார்த்தோம்னால் கடினம் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவை எதிர்பார்த்து பாஜக காத்திருக்கிறது. அதே சமயத்தில் திமுகவும் எப்படியாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என பிரயத்தனப்படுத்தி வருகிறது. நேற்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்ற மதிமுக தலைவர் இன்று வைகோ சந்தித்து இருக்கிறார். இது போன்ற கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பாஜகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள் எப்படியாவது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் தொடர் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். யாருடைய முயற்சி வெற்றி பெறப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.